ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தய பொடி சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குங்க. இது உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கிடும். இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் நல்லா உரப்பாக இருக்கும். அது கூடவே ஒரு லெமன் சைஸில் புளியை நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. இது உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே நான் எறா சேர்த்துக்கிறேன். இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பர். இப்போ எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.